உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் நமக்கு மிகப்பெரிய கை விளக்காக இருக்கின்றன அப்படிங்கிறத நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு அவர் ஒரு அறுசுவை விருந்து, அதை பற்றிய ஒரு பாடல் ரொம்ப சுகமாக இருக்குது. அதில் என்னென்னா 6 சுவை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம்ல, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, உவப்பு அப்படின்னெல்லாம். அந்த 6 சுவையில் நமக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு சுவைனா இனிப்புன்னு சொல்லிடுவோம். பிடிக்காத சுவை அப்படின்னா கசப்பு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். குழந்தைகள்கிட்ட கூட கசப்பான ஒரு பொருளை கொடுத்தா வேண்டவே வேண்டாம் அப்படின்ட்டு ஓடியே போவாங்க. ஏன்னா கசப்பு என்பது நம்முடைய நாக்குக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நம்ம மனசுக்குள்ளே இருக்குது. அதிலும் குறிப்பாக பாகக்காய்னா வேண்டாம், விளக்கெண்ணெய்னா வேண்டாம் அப்படின்னு கசப்பை நாம் தூர வைத்து விடுவோம். ஆனால் அந்த கசப்பு தான் வாழ்க்கைக்கான பாடமாக இருக்கிறது அப்படின்னு நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித்தர்றாரு. எந்த ஒரு சுவையையும் நாம் விட்டுவிடக்கூடாது என்பதை தாண்டி நம்ம மனசு எப்படியெல்லாம் சில விஷயங்களை நினச்சி பார்க்குது அப்படிங்கிற ஒரு பட்டியலை கொடுக்கிறார் வள்ளல் பெருமான். ஒரு இயல்பான ஒரு பாடல் படிக்கும்போது நம்மை சிந்திக்க தூண்டுகிறது. இலக்கியத்தோட அழகு அல்லது இலக்கியத்தோட தேவைங்கிறது இதுதான், சிந்திக்க தூண்டணும். அது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் வெறுமே போற்றி பாடுகின்ற பாடல்களால் எந்த பயனும் இல்லை என்பது வள்ளல் பெருமானே சொல்கின்ற ஒரு தத்துவம். அது இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் நம்முடைய சிந்தனையை கூர்த்தீட்டுகின்ற வகையில் அமைய வேண்டும் என்பது வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு மிகப்பெரிய பாடம். அந்த வகையில் இந்த பாடலை பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் கடக்கும்போது மனசு நின்று நிதானித்து ஆமாம் வள்ளல் பெருமான் சொல்கிறது சரிதானே அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்குது. அவ்வளவு ஒரு அழகான பாடலை பாருங்க. முதல்ல கைக்கின்ற காயும் இனிப்பாம், விடமும் கன அமுதாம், பொய்க்கின்ற காணலும் நீராம், வன் பாவமும் புண்ணியமாம், வைக்கின்ற ஓடும் செம்பொன்னாம், என் கெட்ட மனது நின் சீர் துய்க்கின்ற நல்ல மனது ஆவதில்லை என் சொல்லுவனே. திருவருண் முறையீடு அப்படிங்கிற பகுதியில் 2183வது பாடலா 3ஆம் திருமுறையில் இருக்கு. அவர் மனசு என்ன பாடுபடுத்துது அவரை அப்படிங்கிற 4 வரி பாடல் இது. அவர் மனசு தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்பதை உணர்ந்திருக்கிறார், நமக்கும் உணர்த்துகிறார். மனசுங்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமானா இல்லை, கஷ்டமான விஷயமே இல்லை. மனசின் லகான், அதோட சூத்திரதாரியாக நாம் இருந்து விட்டால் மனசு என்பது நம்ம பின்னாடியே ஒரு நாய்க்குட்டி மாதிரி வரும். ஆனால் அதை எக்கச்சக்கமாக வளர்த்து விட்டால் அதன் காலடியில் நாம் விழுந்து கிடக்க நேரும் அப்படிங்கிறத தான் இந்த பாடலில் சொல்கிறாரு. அவர் மனசு அவரை போட்டு என்னமா அலைபாய வைக்குதான் பாருங்க. உண்மையிலேயே கசப்பை அவர் மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்றார் முதல் வரியிலேயே. கைக்கின்ற காயும் இனிப்பாம், அவர் மனசு சொல்லுதான் கைக்கின்ற காயும் இனிப்பு அப்படின்னு சொல்லுது. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? பாகக்காய் இனிப்பு அப்படின்னு அவருடைய மனசு சொல்லுதான். அது மாதிரி தேன் கசப்பு அப்படின்னு அவரோட மனசு சொல்லுது அப்படிங்கிறாரு. எதற்காக இப்படி மாற்றி சொல்லுது அப்படிங்கிறத யோசிக்க தோணுது இல்லை? அவர் திரும்ப சொல்றாரு பாருங்க, கைக்கின்ற காயும் இனிப்பாம். சரி, அடுத்தது விடமும் கன அமுதாம். விடம்னா விஷம்னு அர்த்தம், விஷமும் கன அமுதாம். அமுது அப்படின்னு சொன்னாலே பெரிய விஷயம், கன அமுதுன்னு வேற சொல்றாரு. அதான் அடர்த்தியா அவ்வளோ ஹெவியான ஒரு விஷயம். அமுதுன்னு சொல்லிட்டா பத்தலை, அதனால விஷத்தை கன அமுது அப்படிங்கிறாரு. அவ்வளோ ஹெவியாக நிறைய இருக்கக்கூடிய அடர்த்தியாக இருக்கக்கூடிய அமுதமாக மனசு நினைக்குது. அவ்வளோ தூரம் மனசு பல விஷயங்களை மாற்றி யோசிக்குது அப்படிங்கிறாரு. சரி, அடுத்தது பொய்க்கின்ற காணலும் நீராம். நமக்கே தெரியும், நம்ம சாலையில் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது காணல் நீர் அங்கே இருக்குது அப்படின்னா அது அப்படியே பல மின்னும்ல. அந்த பொய்க்கின்ற காணல் நீரை அங்கே தண்ணி இருக்குது, அங்கே போய் குடிக்கலாம் அப்படின்னு நம்ம யாராவது போவோமா? இல்லை. மனசுக்கு தெரியும் அது வெறும் காணல் நீர் தான், அங்கே தண்ணி இல்லைன்னு. ஆனால் வள்ளல் பெருமானோட மனசு என்ன சொல்லுதான்? பொய்க்கின்ற காணல் நீரும் அங்கே நீர் இருக்குது அப்படின்னு சொல்லுதான்.
அந்த அளவுக்கு அவரோட மனசு அவரை திசை திருப்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன திசை திருப்புதான் பாருங்க, வன் பாவமும் புண்ணியமாம். அது இன்னும் கொடுமை. பாவம் செஞ்சுட்டு இது புண்ணியம்னு என் மனசு சொல்லுது அப்படிங்கிற அளவுக்கு விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறார் வள்ளல் பெருமான். இது தப்பு தான், ஆனால் அதை தவறு இல்லை, புண்ணியம் என்று என் மனசு சொல்கிறது, ஆனால் அது சரியில்லை என்கின்ற தெளிவோடு நம்முடைய வள்ளல் பெருமான் இருக்கிறார். அப்புறம் இன்னும் கூடுதலா ஒன்று சேர்த்து சொல்றாரு பாருங்க, வைக்கின்ற ஓடும் செம்பொன்னாம். வெறும் மண் ஓடு இருக்குன்னு வைங்களேன், அதை போய் செம்பொன்னுன்னு கொஞ்சுதான் இந்த மனசு. இந்த அளவுக்கு கைக்கின்ற காயை போய் இனிப்புன்னு சொல்லுது, அப்புறம் விஷத்தை அமுதம்னு சொல்லுது, காணலை நீர்னு சொல்லுது, ஓடு வெறும் மண் ஓட்டினை செம்பொன்னுன்னு சொல்லுது. அப்படின்னா மனசு தப்பா நினைக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அதை எப்படி நிறைவு செய்யறாரு பாருங்க. என் கெட்ட மனது நின் சீர் தூய்க்கின்ற நல்ல மனதாவதில்லை என் சொல்லுவனே. இப்படி எல்லாவற்றையும் மாத்தி மாத்தி நினைச்சிட்டு இருக்க என் மனசுக்கு உன்னோட அருமையை மட்டும் நினைக்க தெரியலையே. நின் சீர் தூய்க்கின்ற நல்ல மனது ஆவதில்லை. நீ அவ்வளவு நன்மையாக இருக்கிறாய், எல்லா தவறான விஷயங்களையும் நன்மைன்னு நினைக்குது என் மனசு. ஆனால் முற்ற முழுக்க ஒரு இனிப்பான லட்டு எல்லா இடத்திலும் இனிப்பாக இருப்பது போல் நீ எல்லா விதத்திலும் நன்மையாக இருக்கிறாய். ஆனால் ஒன்றை உணர்ந்துக்கிற அளவுக்கு பக்குவம் வரலையே, நான் என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன் அப்படின்னு பதைக்கிறார். அது 3ஆம் திருமுறையில் உள்ள பாடல் என்பதனால் இந்த பதைப்பின் ஆழம் அடர்த்தி நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா மனசு என்பது அன்பின் உருவமாக இருக்க வேண்டும், அன்பின் உருண்டையாக இருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டால் நம் மனசுக்கு நன்றாக தெரியும் அந்த அன்பின் ஆழத்தில் தான் இந்த பூமி சுற்றுகிறது என்று. ஆனால் அப்படி இல்லாத நேரத்தில் இந்த மனசை நான் என்ன சொல்லி அதட்டுவேன், என்ன சொல்லி அதை நல்வழிப்படுத்துவேன். கசப்பை போய் இனிப்புன்னு சொல்லுது, விஷத்தை இனிப்புன்னு சொல்லுது, ஓடினை செம்பொன்னு சொல்லுது, இப்படி தவறாவே பேசிட்டு இருக்கு. ஆனால் மனசுக்கு தேவையான கருணையை புரிந்து கொள்வதே இல்லையே, எப்போ அது புரிஞ்சுக்கும் அப்படின்னு கேட்குறார். அவருடைய மனசு புரிந்து கொண்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, புரிந்து கொண்டது அப்படிங்கிறதோட விடை தான் 6ஆம் திருமுறையில் வள்ளல் பெருமான் கொடுக்குறார். 3ஆம் திருமுறையில் புரிஞ்சுதா, புரியலையே, என்ன பண்ணுவேன், என்ன சொல்லுவேன், யார்கிட்ட போய் கேட்பேன் அப்படின்லாம் பரிதவிக்கின்ற வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறை வரும்போது நிச்சயமாக புரிந்து கொள்கிறார். மண் ஓடு என்பது செம்பொன் ஆவாது, கசக்கின்ற காய் என்பது இனிப்பாகாது, அதே மாதிரி விஷம் என்பது அமுதமாகாது, காணல் என்பது நீராகாது என்பதெல்லாம் புரிந்து கொண்ட ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு 6ஆம் திருமுறையில் வந்து சேர்கிறார். எனவே இந்த 3ஆம் திருமுறையில் இருக்கின்ற இந்த பாடலின் பயணத்தில் நாமும் இருக்கலாம். நம்முடைய மனசு இப்படியெல்லாம் சொல்லும், தவறு செய்தால் கூட சரிதான், புண்ணியந்தான் அப்படின்னு சொல்லும். ஆனால் மனசை, அதனுடைய லகானை, அதனுடைய சூத்திரத்தை நம் கையில் நாம் பிடித்தாக வேண்டும். அப்படி பிடித்தால்தான் மனசு என்பது அன்பின் அடையாளம், மனசு என்பது அன்பின் கூடு, மனசு என்பது அன்பின் வீடு. அந்த மனசிற்குள் இருக்கின்ற அன்பினால் நாம் சிவமாக மாற முடியும் என்கின்ற அந்த நிலைப்பாடு நமக்குள் வந்து சேரும். சிவமாக மாறுவோம். அது ஒன்றுதான் இந்த வாழ்க்கைக்கான அடையாளம். சிவம் என்பது அன்பு என்கின்ற புரிதலோடு சிவமாக மாறுவோம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.